ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? இன்றைக்கி கோதுமை மாவில் இனிப்பு தோசை தாங்க செஞ்சுருக்கோம். டெய்லி இட்லி தோசை இதெல்லாம் செய்கிறதுனால போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. கோதுமை மாவும் நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு திக்னஸான ஒரு பதத்தில் நல்லா மாவு பிசைஞ்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிக்க வேண்டியதான். ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டு வெல்லத்தை நல்லா பாகு மாதிரி இது பண்ணிக்க வேண்டியது, தண்ணி மாதிரி. அதுக்கப்புறம் தேங்காய் துருவி அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மாவை பிளெண்ட் பண்ண வேண்டியதாக. பண்ணிவிட்டு தோசைக்கல் ஸ்டார்ட் பண்ணி தோசை ஊற்ற வேண்டியதாங்க. நல்லா எண்ணெயும் நெய்யும் ஊற்றி ஒரு தோசை ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். இனிப்பான கோதுமை மாவு தோசை, இனிப்பு தோசை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.